என்னடான்னு பாக்குறீங்களா? இதுதாங்க நம்மளோட தும்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று தும்பட்டிக்காய்னு சொல்லுவாங்க, வரி தும்பட்டிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தும்பட்டிக்காய் வந்துட்டு மிக சிறந்த மருந்துங்க. பூச்சி வெட்டு, புழு வெட்டு, அதுக்கப்புறமா பேனி, ஈறு, பொடுகு இதுக்கெல்லாம் வந்துட்டு மிக சிறந்த அரு மருந்து அப்படின்னு தான் சொல்லணுங்க. நம்மள நிறைய பேர் பூச்சி வெட்டுக்கும் புழு வெட்டுக்கும் சில பேருக்கு டவுட்டாவே இருக்கு. பூச்சி வெட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூச்சி வெட்டுங்கிறது வந்துட்டு பெண்களுக்கு வருங்க. பெண்களுக்கு ஒரு சில ஏரியாவில் மட்டும் முடி உதிர்ந்துட்டு அந்த இடத்துல வந்து முடி ரொம்பவே உதிர்ந்து போயிடும். பிளாங்கா இருக்கும், அந்த ரவுண்ட் ஷேப்ல முடி வந்து பிளாங்கா இருக்கும். பெண்களுக்கு வர்றது பூச்சி வெட்டு. பெண்களுக்கு வர மாதிரியே ஆண்களுக்கும் வரும். ஆண்களுக்கு வந்துட்டு தாடி இருக்க இடத்துல, மீசை இருக்க இடத்துல, அதுக்கப்புறமா தலையில எல்லாம் வந்துட்டு பால் ஷேப்ல ஒரு 1 ரூபி காயின் ஷேப்ல முடி வந்து உதிர்ந்து போயிடும். அதுதான் வந்து புழுவெட்டு. பூச்சி வெட்டு வந்து பெண்களுக்கு வரும், புழு வெட்டுங்கிறது வந்து ஆண்களுக்கு வரும். இது மாதிரி தான் இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு வருங்க. இந்த பூச்சி வெட்டுக்கு புழு வெட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். பூச்சி வெட்டுக்கும் புழு வெட்டுக்கும் இதுதான் வந்து தும்பட்டிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் வரி தும்பட்டிக்காய். பார்த்தீங்கன்னா இந்த வரி தும்பட்டிக்காய் வந்துட்டு கட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பாதியாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு சீக்கிரமே அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு கம்ப்ளைண்ட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தும்பட்டிக்காய் வந்து பூச்சி வெட்டு புழு வெட்டுக்கு மட்டும் அருமருந்து கிடையாதுங்க. பேனி, ஈறு, பொடுகுக்கும் மிக சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லாம முடி வந்து உதிர்ந்த இடத்துல நம்மள நிறைய பேருக்கு இங்க முன்னாடி வந்து எனக்கு முடி இல்லை, இந்த இடத்துல முடி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் ரீக்ரோத் பண்ணி கொடுக்க ரொம்பவே நல்லதுங்க. ஹேர் வந்து நமக்கு நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும். இந்த தும்பட்டிக்காய் வந்துட்டு நம்ம மலைவாழ் மக்களோட உதவியால தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தும்பட்டிக்காய் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற நேரத்துல நம்ம இந்த தும்பட்டிக்காயை கலெக்ட் பண்ணி கட் பண்ணி காய வச்சு வச்சுக்குவோம். திட்ட 20 நாள்ல இருந்து 30 நாள் ஆகும் நல்லா காயறதுக்கு. காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு, அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தும்பட்டிக்காய் ஹேர் வாஷ் எங்கேயுமே யாருமே பண்றது இல்லை. பட் ஆனா நம்ம மயூரா ஹெர்பல்ஸ்ல இருக்கு. உங்கள யாருக்காவது இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட வெப்சைட் வந்து mayuraherbis.com வெப்சைட்ல விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தும்பட்டிக்காய் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம், ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றோம், ஹேர் வாஷ் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பாருங்க, மேபி இல்லாதவங்களா இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயத்த 4 பேர் கூட பகிர்ந்துக்குவோம். இந்த தும்பட்டிக்காய் வந்து பேனி, ஈறு, பொடுகு, பூச்சி வெட்டு, புழு வெட்டு, முடி வந்து திரும்பவும் முளைச்சி வரதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இதுல தும்பட்டிக்காய் தாங்க, இதுதான் தும்பட்டிக்காய். இந்த தும்பட்டிக்காயில இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் வந்து கிளியரா இருக்கும். அது வந்து தும்பட்டிக்காய் கிடையாது. தும்பட்டிக்காய்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா.